ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா சேசா மைக்கேல் பாத்திமா. இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணு வந்து வாயாடியா இருக்காப்புல, ரொம்ப குறும்புத்தனமா ஒரு வாயாடியான ஒரு நேச்சுரலா ஒரு கேரக்டரா இருக்கிறாப்புல. அவங்க அண்ணன் வந்து ஃபுட்பால் பிளேயரா இருக்கிறாப்புல. கிரவுண்டு கூட்டிட்டு போகும்போது கமெண்ட்ரி பண்றதுக்கு ஆள் இல்ல, நீ வந்து பண்ணு அப்படின்னு அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு போறாங்க. அவங்க தங்கச்சி வந்து சின்ன வயசுல இருந்து ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து டிவியில நிறைய பார்த்து விசில் அடிக்கலாம் நிறைய கத்துக்கிறாங்க. அது மூலியமா வந்து ஈஸியா பண்ணிடுறாங்க. அவங்க திறமை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. நீ ரொம்ப அழகா பண்ணமா, ரொம்ப அழகா பேசுன அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கமெண்ட்ரி பண்ற நம்ம வேலையை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் தூண்டுது. உடனே வீட்டுல சொல்றாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. வர்ற மாப்பிள்ளை இவங்க பேசுறத கேட்டுட்டு என்ன பொண்ணு இப்படி வாய் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுறப்பல, இப்படி இருந்தா உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து வீட்டுல சொல்றாங்க, நான் வந்து கமெண்ட்ரியா போறேன், ஆர்ஜே பாலாஜி பாவனா அந்த மாதிரி ஆங்கரிங் பண்றாங்களா அந்த மாதிரி நாங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த வகையில வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுல வந்து தங்கி அதுக்கப்புறம் வந்து இவங்க கமெண்ட்ரி ஆனாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோடைய ஸ்டோரி. இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான். ஒரு படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் படத்துல இருக்கு. இருந்தாலும் படம் வந்து கொஞ்சம் இன்டர்வலுக்கு மேல வந்து கொஞ்சம் ஸ்லோவா அப்படின்னு ஆகுறது. இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தனம், அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல், அவங்க அந்த ஃபீல்டுக்கு வந்து எவ்வளவு போராடுறாங்க, அந்த ஃபீல்டை வந்து அடையறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து படம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. படம் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெண்கள் வந்து கல்யாணம், அவங்களுடைய அந்த சின்ன சின்ன அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருக்குது இல்லையா, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இவங்களெல்லாம் கடந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கு படம். இருந்தாலும் அன்னபூர்ணி படம் பார்த்தோம் இல்லையா, நயன்தாரா அவங்களுக்கு அதே ஸ்டோரி தான், அதே மாதிரிதான் கொண்டு போறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா இந்த படம் வந்து கதை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படம் பார்க்காதவங்க ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பாருங்க. ஆனா ரொம்ப ஓவராலா வந்து படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு சுமாரான ஒரு படம், ஒரு ஒன் டைம் வாட்சபிள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். லதுக் பாய்.